ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடான உடனே 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதை நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிடணும். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் உப்பு, அதோட 2 ஸ்பூன் கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க, புளிப்பு இல்லாமல். அப்புறம் வறுத்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 200 கிராம் சிக்கனை கழுவி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் அதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் போல் இருக்கட்டும். இதோட கொஞ்சம் லெமன் ஜூஸையும் பிழிஞ்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி வச்சிடலாம். இருக்கட்டும். ஒரு கடாயில் ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பில்லை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கொஞ்சம் பூண்டை தட்டி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கொஞ்சம் இஞ்சியும் தட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன் வித் அந்த மசாலா, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஈஸியாக பண்ண வேண்டிய சிக்கன், யார் வேணாலும் பண்ணலாம். கொஞ்ச நேரம் நான் இந்த டிஷ்ஷை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஏன்னா சிக்கனே தண்ணி விடும். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுருக்கு, அப்படியே எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மசாலா ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தோம்ல, அதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் கிளறிட்டு மூடி வச்சிடலாம். அப்போது அது நல்லா அந்த சிக்கன் நல்லா வெந்து வரும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஒரு திக்கான கிரேவியாக ஆகிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னும் நல்லா உங்களுக்கு மசாலா ரெடி ஆகிடும். இதோட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன். யார் வேணாலும் பண்ணலாம். சூப்பரான சுவையான சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம சிக்கன் மசாலாவோட நான் சப்பாத்தி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும் டின்னர் சாப்பிட்றதுக்கு. ஸோ சப்பாத்தி போட்டுடலாம். நல்ல சப்பாத்தி சாஃப்டாக இருக்குது. அதோட நம்ம பண்ண சிக்கன் மசாலாவையும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நல்ல சிக்கன் வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதோட நல்ல கிரேவியும் எடுத்துருக்கேன். சாப்பிட்டு பார்க்கலாம். வாவ், லவ்லி. என்ஜாய் குக்கிங் அண்ட் என்ஜாய் ஈட்டிங்.